வணக்கம். எங்கள் இனிய மன்னார்குடி தமிழ் மண்ணின் மைந்தர்களே, யார் இந்த மருத்துவர் பாரதி செல்வன்? மன்னார்குடி அரசியல் வரலாற்றில் வலுவான அடையாளம் கொண்ட மண், பல தலைவர்களை உருவாக்கிய போராட்ட பூமி. ஆனால் இந்த மண்ணின் உண்மையான அடையாளமாக வாழ்ந்து மறைந்த ஒரு மாமனிதரை இன்று மீண்டும் நினைவு கூற வேண்டிய தருணம் இது. லட்சுமி நாராயணபுரம் கிராமத்தில் 20/9/1923 திரு லட்சுமணன் திருமதி காவேரி தம்பதியருக்கு மகனாக பிறந்த உறுதியுள்ளம் படைத்த லட்சுமணன் ராமச்சந்திரன் எனும் இளரா. தலைப்பெயர் ஆங்கிலத்தில் வைக்கப்பட்ட அந்த காலத்திலேயே தமிழில் வைத்த தீவிர தமிழ் பற்றாளர். ஆரம்ப காலங்களில் திராவிட இயக்கத்தில் ஈடுபட்ட அவர் பிற்பாடு பொதுவுடைமை சித்தாந்தத்தில் ஈர்க்கப்பட்டு பொதுவுடைமை கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டு பண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிராக விவசாய தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக தன் வாழ்நாள் முழுக்க போராடினார். மன்னார்குடி தொகுதியில் ஒவ்வொரு கிராமத்திலும் விவசாய சங்கங்கள் மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கங்கள் அமைய முக்கிய காரணகர்த்தாவாக விளங்கினார். பண்ணையார்களின் கொத்தடிமைத்தனத்திற்கு எதிராக விவசாய தொழிலாளர்களுக்கு அவர்கள் உரிமைகளை உணர்த்தி தன்மான வீர உணர்வூட்டி அவர்களோடு உறுதியாக நின்று வாழ்நாள் முழுக்க போராடியவர். குத்தகை விவசாயிகளுக்கு ஆதரவாக நாட்டு வழக்கறிஞராக நீதிமன்றத்தில் வாதாடி நியாயம் பெற்றுக் கொடுத்தவர். சட்டப்படிப்பு படிக்காமலேயே அந்த காலத்தில் நீதிமன்றத்தில் வாதாட இது போன்ற ஒரு வாய்ப்பு இருந்தது. குத்தகை விவசாயிகள் பண்ணையார்களுக்கு அதிக நெல் கொடுக்க வேண்டிய கட்டாயப்படுத்தப்பட்ட போது காவல்துறையின் துப்பாக்கிச்சூடு அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் தன் தலைமையின் கீழ் குத்தகை விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களை நிலத்தில் அறுவடை செய்ய வைத்து நியாயமான நெல்லை பண்ணையார்களுக்கு அளித்து தமக்கு உரியதை குத்தகை விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் பெற வழிவகுத்தார். பொதுவுடைமை கட்சிக்காகவும் சாமானிய மக்களுக்காகவும் விவசாய தொழிலாளர்களுக்காகவும் அரும்பாடுபட்ட நிலையில் 1959 அக்டோபர் 3 பைங்காட்டூர் விவசாயிகள் பிரச்சினை தொடர்பாக சங்கப்பணி நிமித்தம் வாடகை காரில் சென்று வரும் வழியில் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில் மன்னார்குடி அருகே இரட்டைப்புலி என்னும் இடத்தில் கார் விபத்துக்குள்ளாகி தலையில் பலத்த அடியுடன் தஞ்சை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி அக்டோபர் 5 உயிரிழந்தார். தன் சின்னஞ்சிறு பிள்ளைகளை அணைத்தபடி தஞ்சை ராஜா மிராசார் மருத்துவமனையில் ஒரு மரத்தடியில் திரு இளரா அவர்களின் மனைவி பட்டம்மாள் அமர்ந்திருக்க மருத்துவமனையின் உள்ளே உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள், புரட்சி ஓங்குக என்று முழங்கியபடி தன் இன்னுயிரை துறந்தார் தோழர் இளரா. அவரது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்கள் எண்ணிக்கை மொத்தம் 1,00,000 பேர். இதுவரை மன்னார்குடியில் எந்த ஒரு இறப்புக்கும் இவ்வளவு பேர் கூடியது இல்லை என்று சொல்லும் அளவிற்கு விவசாய தொழிலாளர்கள் அவர் இறப்பை தாங்க முடியாமல் இடமெல்லாம் கதறி அழுதார்கள். அவர் இறப்புக்கு பின் அவரது புகைப்படம் இல்லாத குடிசைகளே அந்த காலத்தில் மன்னார்குடி தொகுதியில் இல்லை என்று சொல்லலாம். மேலும் 1960களில் அன்றைய கீழத்தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அவர் நினைவாக இளரா என்று பலரும் பெயர் சூட்டப்பட்டனர். மேலும் அவர் இழப்பிற்கு பிறகு விவசாய தொழிலாளர்கள் வயலில் வேலை செய்யும் பொழுது அவர் வரலாற்றை பாடலாக பாடிய வரலாறும் உண்டு. அந்த போராளியின் வழித்தோன்றலாக தந்தை மறைந்தபோது 2 வயது சிறுவனாக இருந்தவர் இன்று மன்னார்குடி மக்களின் நம்பிக்கையாக நிற்கிறார். அவர்தான் மருத்துவர் திரு பாரதி செல்வன். 1957 தோழர் இள ராமச்சந்திரன் குடும்பத்தை விட இந்த நாடும் நாட்டு மக்களும் விவசாய தொழிலாளர்களும் தான் முக்கியம் என்று போராட்டக் களத்தில் உச்சத்தில் இருந்த சமயத்தில் பட்டம்மாள் இளரா அவர்கள் தன் 2வது மகனை ஈன்றெடுத்தார். 1959 தன் தந்தை மறைவின் போது அதை உணர்ந்து கொள்ள முடியாத வயது. தந்தை இல்லாமலே தாயார் அரவணைப்பில் வளர்ந்த அவர் தன் தொடக்க கல்வியை வெஸ்டாண்ட் தொடக்கப் பள்ளியிலும் மேல்நிலைக் கல்வியை ஃபின்லே மேல்நிலைப் பள்ளியிலும் தொடர்ந்தார். மேல்நிலைக் கல்வி 11ஆம் வகுப்பில் மாநிலத்திலேயே 2ஆம் மாணவராக வந்து சாதனை படைத்தார். அவரின் இந்த படிப்பாற்றலால் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்பு படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கேதான் அவர் தன் இளநிலை மருத்துவ படிப்பை முடித்தார். பின் அங்கேயே மருத்துவத்தில் முதுநிலை படிப்பையும் முடித்தார். படித்து முடித்தபின் அவர் தேர்ந்தெடுத்த பாதை பணம் அல்ல, பணி. 20 ஆண்டுகள் தான் பிறந்த மன்னார்குடியிலேயே மருத்துவ சேவை செய்தார். மருத்துவத்தை பணம் சம்பாதிக்கும் ஒரு தொழிலாக எண்ணாமல் ஏழை எளியோருக்கு குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் செய்தார். பிற்பாடு சென்னை மருத்துவக் கல்லூரியில் இதயவியல் சிறப்பு மருத்துவம் பயின்றார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இதயவியல் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். மன்னார்குடியில் யாருக்கேனும் இதய அடைப்பு பிரச்சனை ஏற்பட்டால் உடனே சரி செய்ய முறையான சிகிச்சை செய்யும் மருத்துவமனை இல்லாத காரணத்தினால் அனைவரும் தஞ்சாவூர் செல்ல வேண்டிய நிலை இருந்தது. இதை உணர்ந்த நம் மருத்துவர் ஐயா அவர்கள் தன் சொந்த செலவில் பாரதி இதய மருத்துவமனையை நிறுவினார். அதன் மூலம் ஏராளமான இதய அடைப்பு நோயாளிகளுக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளித்து அவர்கள் உயிரை காப்பாற்றியுள்ளார்.
சற்றொப்ப 12 ஆண்டுகள் இரவிலும் மருத்துவமனையிலேயே தங்கி எண்ணற்ற மாரடைப்பு நோயாளிகளின் உயிரை காப்பாற்றியுள்ளார். தஞ்சையில் உள்ள மிக முக்கியமான மருத்துவமனையில் மிக அதிக சம்பளத்துக்கான அழைப்பு வந்தபோதும் அதை நிராகரித்து என் மண் என் மக்கள் என்ற உறுதியுடன் மன்னார்குடியே தேர்ந்தெடுத்தவர். தான் பிறந்த மண்ணில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு சேவை ஆற்றுவதற்காக வருமானத்தை பெரிதாக எண்ணாமல் அந்த நல்ல வாய்ப்புகளை நிராகரித்தவர். தஞ்சையில் ஆஞ்சியோ என்ற உயர் சிகிச்சை வசதி வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகளாக மாரடைப்பு நோயை கண்டறிந்து உடனடி சிகிச்சை அளித்து தஞ்சைக்கு சிறப்பு சிகிச்சைக்கு அனுப்பி வருகிறார். மருத்துவராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுதே பொது வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். 1991-92 காலகட்டத்தில் அறிவொளி இயக்கம் மூலமாக எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு கையெழுத்து போடவும் செய்தித்தாள்களை படிக்கவும் கடிதம் எழுதவும் கற்றுக் கொடுத்தார். தனது பேச்சு மூலமும் பாடல்கள் மூலமாகவும் மக்களுக்கு கல்வி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். இந்த நிலையில் 2009 ஒட்டுமொத்த தமிழர்களையும் துன்பக்கடலில் ஆழ்த்திய தாங்கொணாத துயரத்தை ஏற்படுத்திய இலங்கையில் சிங்களர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஈழ இனப்படுகொலை நிகழ்வு அவரது வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டது. 1.5 லட்சம் மக்கள் கொல்லப்பட்ட போதும் அதை கேட்க இங்கு நாதி இல்லை, அதை தடுக்க ஒரு அரசு இல்லை என்ற தார்மீக கோபம் அவரை பொது வாழ்க்கையில் முழு நேரமும் ஈடுபடும்படி செய்தது. அதன் பின் தமிழ் தேசிய சித்தாந்தத்தில் முழு ஈடுபாடு கொண்டு அது சார்ந்த இயக்கங்களில் பணியாற்றினார். குறிப்பாக தமிழ் முற்றம், நாம் தமிழர் கட்சி, பொங்கு தமிழ் இயக்கம், தமிழர் தேசிய முன்னணி, காவிரி உரிமை மீட்புக் குழு, மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் மன்னார்குடி இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட மண்ணையின் மைந்தர்கள் அமைப்பு என பல்வேறு அமைப்புகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு ஏராளமான மக்கள் நல, சூழல் நல, மண் சார்ந்த போராட்டங்களில் அன்று முதல் இன்று வரை பங்கேற்று வருகிறார். குறிப்பாக ஈழத்தமிழர்கள் ஆதரவு போராட்டங்கள், கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டம், நீச்சுனோ திட்ட எதிர்ப்பு போராட்டம், முல்லை பெரியாறு அணை உரிமை காப்பு போராட்டம், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க போராட்டம், கர்நாடகாவில் மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு போராட்டம், தேசிய ஒற்றை நதிநீர் ஆணைய எதிர்ப்பு போராட்டம், மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு போராட்டம், ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டை கண்டித்து போராட்டம், 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம், நீட் எதிர்ப்பு போராட்டம், தேசிய கல்விக் கொள்கை எதிர்ப்பு போராட்டம், மரபணு மாற்று விதைகளுக்கு எதிரான போராட்டம், தஞ்சை பெரிய கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்துவதற்கான போராட்டம், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பொய் வழக்கு போடப்பட்டு கைதான 3 தமிழர் தூக்கு தண்டனை ரத்துக்கான போராட்டம், 7 தமிழர்களின் விடுதலைக்கான போராட்டம் மற்றும் தமிழர்களின் வேலைவாய்ப்பை பறிக்கும் வெளியாரை வெளியேற்று போராட்டம் என புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமா என்பதற்கேற்ப ஒரு போராளியின் மகனாக தன் வாழ்வில் பெரும்பகுதியை போராட்டக் களத்திலே கழித்துக் கொண்டிருக்கிறார். இதில் மிகவும் குறிப்பிடத்தக்கது இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு நம்மாழ்வார் ஐயா அவர்களோடு இணைந்து அவர் ஈடுபட்ட மீத்தேன் திட்ட எதிர்ப்பு போராட்டம் மன்னார்குடி மண்ணை காப்பாற்றும் ஒரு முக்கியமான போராட்டமாக அமைந்தது. இல்லையேல் இந்த மன்னார்குடியில் விவசாயம் முற்றிலுமாக அழிந்ததோடு மட்டுமல்லாமல் மக்கள் வாழ தகுதியற்ற ஒரு நகரமாக மாறி இருக்கும். அதேபோல டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதில் முக்கிய பங்காற்றினார். இப்படி தமிழ் உரிமை, விவசாயம், சூழல் பாதுகாப்பு, மண் சார்ந்த போராட்டங்கள், எந்த போராட்டத்திலும் மன்னார்குடியில் அவர் முன்னணியில் இருந்து இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் தன் வாழ்வின் முதல் முறையாக மண்ணை தொகுதி மக்களை நம்பி வரும் 2026 நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்டமன்ற வேட்பாளராக முழு தகுதியோடு நிற்கிறார். தான் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக ஆனால் என்னவெல்லாம் செய்வாரோ அதற்கு ஒரு முன்னோட்டமாகவே தன் வாழ்நாளில் பெரும்பகுதியை மக்களுக்காக அர்ப்பணித்துவிட்டு மண்ணை மக்களுக்காக வேட்பாளராக வந்திருக்கிறார் மருத்துவர் ஐயா திரு பாரதி செல்வன் அவர்கள். தன் வாழ்நாள் முழுவதும் மருத்துவ சேவையிலும் மக்கள் போராட்டங்களிலும் தன்னை நிரூபித்தவர் இன்று மன்னார்குடி மக்களை நம்பி நாம் தமிழர் கட்சி சார்பில் வரும் 2026 நம் மன்னார்குடியில் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறார். இது வெறும் தேர்தல் அல்ல, இது ஒரு வரலாற்றின் தொடர்ச்சி, இது ஒரு கொள்கையின் மறு உயிர்ப்பு, இது மன்னார்குடியின் எதிர்கால தீர்மானம். மன்னார்குடி மக்களின் மனிதநேய மருத்துவர், மக்களின் போராளி மருத்துவர் திரு பாரதி செல்வன் அவர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிப்போம். மாற்றம் இப்போது இல்லை என்றால் எப்போது? இவருக்கு இல்லை என்றால் நம் வாக்கு வேறு எவருக்கு? உலகை மீட்போம், உலகை காப்போம். போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட. நமது சின்னம் விவசாயி.